Dear teachers, in this video, 5th standard English term 1 2025-26 monthly assessment answers பார்க்க போறோம். அது படம் கொடுத்து எந்த படம் வந்து கரெக்டான அந்த லைனுக்கு தகுந்த மாதிரி இருக்குன்னு அந்த படத்தை வந்து ஷேர் பண்ண சொல்றாங்க. அதேதான் அடுத்து வந்து லாஸ்ட் வீக் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ், அதனால ரெயின்டு போடணும். சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸு. அடுத்து எஸ்டர்டேங்கிறது பாஸ்ட் டென்ஸ், அதனால் பாட்னு போடுறோம், பைஸ் போடக்கூடாது. பாஸ்ட் எஸ்டர்டேங்கிறது பாஸ்ட் டென்ஸ்ட்டிங்களா. அடுத்து வந்து வே அப்படிங்கிறதுக்கு ரைம் வந்து டே. அடுத்து சூன் அப்படிங்கிறதுக்கு மூன். ரூம் அப்படிங்கிறதுக்கு ரைமிங் வேர்டு வந்து ஹோம் அப்படின்னு சொல்லி வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ் இன்டு சென்டென்சஸ். அமுதன் விசிட்ஸ் a ஸ்பேஸ் மியூசியம். நிலவன் அண்ட் அமுதன் வேர் ஸ்பேஸ் யூத்ஸ் தே ஈட் கேப்சூல்ஸ் அஸ் ஃபுட். மேலே கொடுத்துருக்க சென்டென்சஸ் வந்து அந்த வேர்ட்ஸை வந்து மாற்றி சென்டென்ஸாக மாற்றணும். அடுத்து வந்து இந்த படத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணணும். இந்த எர்த்து வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கிற மாதிரி சிகப்பு கலர் கொடுத்துருக்காங்க, அந்த எர்த் பிகம்ஸ் ஹீட் போட்டிருக்கோம். அடுத்து ரெண்டுமே ஒரே படம் தான், அதனால் அந்த எல்லோ கார் இஸ் எமிட்டிங் ஸ்மோக்னு போட்டிருக்கோம். ரெண்டுக்கும் அதே சென்டென்ஸ் தான் கொடுத்துருக்கோம். நீங்கள் விருப்பப்பட்டாலும் வேறு சென்டென்ஸ் சொல்லிக்கலாம். அடுத்து வந்து ஜூபிட்டர் இஸ் அ பிளானட், இட் ஹேஸ் அ ஹியூஜ் ரெட் ஸ்டார்ம் அப்படிங்கிறத கரெக்டு. ரவி கோஸ் டு ஸ்பேஸ் அப்படிங்கிறதா அடுத்தது வந்து கரெக்டான சென்டென்ஸு. அதுக்கடுத்தும் செகண்ட் சென்டென்ஸ் தான். அடுத்து வந்து ரைம் பேரை வந்து எடுத்து இங்கே எழுத சொல்கிறாங்க. அந்த சென்டென்ஸுக்கு தகுந்த மாதிரி மீனிங் இருக்கிற மாதிரி எந்த ரைம் பேர் இங்கே வருமோ அதுக்கு தகுந்த மாதிரி ரைம் பேர் எடுத்து எழுதுகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அண்டர்லைன் பண்ண வேர்டு எடுத்துகிட்டு மேலே இருக்கிற வேர்டு வந்து கரெக்டான வேர்டு எடுத்து போடணும். ஃபஸ்ட்டுக்கு வந்து ஹெல்த்தி வரும், அடுத்து டேஸ்ட்லெஸ்ங்கிறதுக்கு டெலிசியஸ் வரும், அடுத்து ஸ்ட்ராங் அப்படிங்கிறதுக்கு வீக் அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? இப்போ இங்கே இருக்கிற சென்டென்ஸை ரீட் பண்ணிட்டு கீழே கேட்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ணணும். 1 or 2 டைம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் படித்தாங்கன்னா அவங்களே வந்து ஆன்சர் சொல்லிடுவாங்க. முடியாத கண்டிஷனில் நம்ம அவங்களுக்கு மீனிங் சொன்னால் கூட அவங்க வந்து இந்த ஆன்சரை சொல்லிடுவாங்க. அப்புறம் மேலே கொடுத்துருக்க வேர்ட்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம 3 sentences மேக் பண்ணணும். சரிங்களா? அந்த 3 சென்டென்ஸ் மேக் பண்ணியிருக்கோம் பார்த்துங்க. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். அதே வந்து ஒரு தடவை பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு அவங்களா வந்து மேக் பண்ண சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த சினானிம் கொடுத்துருக்காங்க. டேஸ்டியோட சினானிம் வந்து டெலிசியஸ், நீட்னா க்ளீன், ஹர்ட்னா ஹார்ம்ஸ், அதான் அந்த மீனிங்கை வச்சு அப்படியே சென்டென்ஸ் வந்து க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து கரெக்ட் வேர்டு எவ்ரி நைட் அப்படிங்கிறது வந்து ப்ரெசன்ட் டென்ஸு. அடுத்து வந்து எவ்ரி மார்னிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸு. அது ரெகுலராக நடக்கிற எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸ் தான் இல்லைங்களா. அது ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்கிற வேர்பை நம்ம சூஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள் படம் கொடுத்துருக்காங்க, படத்தை பார்த்துட்டு 3 கேள்வி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக எழுதிடலாம். சரிங்களா? முடியலனா பசங்க வந்து தமிழில் சொன்னால் கூட நம்ம வந்து அதை எப்படி இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கூட சொல்லிட்டோம்னா அவங்க அதுக்கு தகுந்தாப்போ அதை எழுதிக்குவாங்க. அடுத்து அந்த பேராகிராஃப் படிச்சுட்டு கீழே இருக்கிற கேள்விக்கான பதில் தான். சுனிதா வில்லியம்ஸ் பற்றியான கேள்வி ரொம்ப சிம்பிள் தான். அந்த பேராகிராஃப் படிச்சுட்டு கீழே கொஸ்டின் மீனிங் சொன்னோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியாக ஆன்சர் சொல்லிடுவாங்க. தென் நெக்ஸ்ட் வந்து பொங்கல் ஃபெஸ்டிவல் பற்றி ஒரு 3 சென்டென்ஸ் எழுதி சொல்லியிருக்காங்க. நாங்கள் ஒரு சிம்பிள் 3 சென்டென்ஸ் கொடுத்துருக்கோம். விருப்பப்பட்டால் இதைவே வந்து எழுதிக்கலாம், இதை மாடிஃபை பண்ணி இன்னும் சிம்பிளாகவோ எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் எழுத விருப்பப்படுறாங்களோ அந்த மாதிரி அவங்க வந்து அதையே எழுதிக்கலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா அங்கே வந்து ஆக்சுவலாக டென்சஸ் தான் வரும். எவ்ரி டே அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸு, லாஸ்ட் வீக் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ், அதனால் ஃபால்ங்கிறது ஃபெல் ஆயிரும். அடுத்து எவ்ரி மார்னிங் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ் தான், பிளேங்கிறது வந்து பிளேஸ் அப்படின்னு சொல்லி வந்துடும். தென் நெக்ஸ்ட் ஒன், ஒரு குழந்தை வந்து கனவு காணதை பார்த்தீங்கன்னா ஒரு போயம். அந்த போயம் வந்து கேள்வி கேட்குறாங்க, எப்படி எந்திரிக்கும் போது எப்படி இருந்துச்சானா வித் யூ ஸ்க்ரீம். அடுத்து வந்து என்னென்ன பார்த்தாங்க, ஷவர், பாட், லைட். அடுத்து வந்து ரைமிங் பேர்ஸ் கேட்குறாங்க. ரைமிங் பேர் எதுன்னு ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக சொல்லிடுறாங்க, அவங்களே வந்து சொல்லிடுவாங்க. அடுத்த வந்து தேர்டில் ஒன்று வந்து 1 and 2 ஆர் கரெக்ட், போத் ஆர் கரெக்ட். அடுத்து வந்து என்னென்ன பார்த்தாங்கன்னா ஸ்டார்ஸு, க்ளவுட்ஸ் அண்ட் பிளானட்ஸ். அவளோட விஷயம் என்னென்னா விஷ் இஸ் டு பிகம் அன் ஆஸ்ட்ரோனாட். அடுத்து வந்து ஒரு சென்டென்ஸ் எழுதி சொல்கிறாங்க, ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒரு சென்டென்ஸ் எழுதி சொல்கிறாங்க. ரொம்ப சிம்பிள் சென்டென்சஸாக ஸ்டூடெண்ட்ஸ் எழுதி சொல்லலாம். முடியலன்னா அவங்க வந்து அந்த தமிழில் எழுத சொல்லிவிட்டு அதை நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணி கூட குழந்தைகளை ஆங்கிலத்தில் எழுத வைக்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து ரைட் லெட்டர் டு யுவர் ஃப்ரெண்ட் இன்வைட்டிங் டு யுவர் பர்த்டே. ஒரு சிம்பிள் லெட்டர் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதே மாதிரி குழந்தைங்க வந்து சொந்தமாகவே எழுதுறதுக்கு பழக்கலாம், அல்லது இதை வந்து சின்ன சின்ன மாடிஃபிகேஷனோட எழுத சொல்லலாம். சரிங்களா? தேங்க்யூ டீச்சர்ஸ்.